ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. துவரம்பருப்பு 8 மிளகு வைத்து இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால கடன் தீர்ந்து பணம் கொட்டும், சொந்த வீடு செல்வம் சேருவது உறுதி. அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லை, எதிரிகள் பயம், மன உளைச்சல், இல்லனா இனம் புரியாத ஒரு பயம் உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கும் மிக சிறந்த உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் தேய்பிரை அஷ்டமியில வரக்கூடிய பைரவர் வழிபாடு. சிவபெருமானோட மிக உக்கிரமான, அதே சமயம் தன் பக்தர்களை கண் இமை போல காக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் கால பைரவர். காலத்தை வென்றவர், காலத்தை கட்டுப்படுத்துபவர். ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி இது மாதிரி பல வழிபாட்டுக்கு உகந்த ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த ஒரு கால பைரவர். அவரை வீட்லையோ கோவில்லையோ ரொம்ப சுலபமா வழிபட்டு நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை நம்மளே அடைய முடியும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அதுவும் அந்த தேய்பிரை அஷ்டமி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய எந்த ஒரு திதி நட்சத்திரமா இருந்தாலும் அதை ருணம் தீர்க்கக்கூடிய ஒரு விசேஷ நாளா, ஒரு விரத நாளா கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி இருக்கு இல்லையா, இது ருணம் தீர்க்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. ருணம்னா வேற ஒன்றும் இல்லை, கடன் பிரச்சனை தான். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர். தேய்பிரை அஷ்டமி தினத்துல உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதியில வழிபட்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வரளி மலர். செவ்வரளி மலரை வாங்கி அதை மாலையா கட்டி அவருக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் மிளகு தீபம் போடுவாங்க, நெய் தீபம், பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு முறையில இந்த தீப வழிபாட்டை பைரவருக்காக பண்ணுவாங்க. அது கூடுதல் சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதியம் 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல கட்டாயம் உங்க வீடு பக்கக்கூடிய சிவாலயங்கள்ல பைரவருக்கு அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. பைரவர் ஒரு வாசனை பிரியர். அரகஜா, புனுகு, சந்தனம், பன்னீர் இது மாதிரி வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் பைரவ கடாட்சம் இருக்கு. இந்த பொருட்களை உங்க கையால அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம். கூடவே சிவப்பு நிற மலர்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வரளி மலர், அப்படி செவ்வரளி மலர் கிடைக்கல அப்படிங்கிறவங்க செம்பருத்தி மலரை நீங்க வாங்கிட்டு போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு பைரவருக்கு சமர்ப்பிக்கிறது கூடுதல் விசேஷம். பைரவரை அஷ்டமி தினங்கள்ல ராகு கால நேரத்துல, அதுவும் தேய்பிரை அஷ்டமியில வணங்கும் போது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், கடன் தொல்லை நீங்கும். தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தேய்ந்து போக வைக்கக்கூடியது. அடுத்ததா எதிரிகள், அப்புறம் திருஷ்டி பயம், நெகட்டிவிட்டியை நம்ம பக்கத்துல நெருங்கவே விடாது. முக்கியமா காலதாமதம் தவிர்க்கப்படும். காலத்தை கட்டுப்படுத்துபவர் கால பைரவர். உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அதை உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு சேர்க்கக்கூடியவர் கால பைரவர் தான். இப்படி பல மகத்துவம் நிறைந்த கால பைரவருக்கு உரிய இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி திதி ருணம் தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கிறதால இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில தேய்பிரை அஷ்டமி தினத்துல மாலை 3 மணிலிருந்து 4:30 இந்த 1.5 மணி நேரம் ராகு கால நேரத்துல பூஜை அறையில பண்ணலாம். அப்படி வீட்டில் பூஜை அறையில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதிலையும் பண்ணலாம். முடிஞ்சவங்க 3-4 ராகு கால நேரம், அப்படி அந்த நேரத்தில் பண்ண முடியாது, அங்கே வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம், மாலை 5:30 6 மணிக்கு மேலே தான் பண்ண முடியும் அப்படின்னா அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அது புதன்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது. அதனால செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் 3-4:30, அப்படி இல்லைனா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த பொருட்களை கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு,
அது கூட 8 எண்ணிக்கையில மிளகு, ஒரு சில்லறை நாணயம். அகல் விளக்கு கோவில்லயே இருக்கும். வீட்ல பூஜை அறையில பண்ணக்கூடியவங்க இந்த மெத்தட அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். நெறைய பேர் வீட்ல பைரவர் ஃபோட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க சிவ வடிவங்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிறதால சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்த ஏத்தி வச்சுருங்க. அந்த தீபத்த பைரவராக பாவித்து ஓம் காலபைரவாய நமகன்னு ஒரு 8 முறை சொன்னதுக்கு பிறகு அந்த தீபத்துல வந்து காலபைரவர் அமர்ந்துருவார். அதுக்கப்புறம் அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்த பண்ணலாம். இது வீட்ல பண்றவங்களுக்கு. ஒரு சிறிய கிண்ணம் அப்படி இல்லனா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எக்காரணத்த கொண்டும் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். அப்படி எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய கிண்ணம், அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு துவரம் பருப்ப கொட்டிறணும். துவரம் பருப்ப வச்சுட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவுதான் அவ்வளோதான் கணக்கு கிடையாது. ஆனா வைக்கக்கூடிய அந்த சில்லறை நாணயத்த நீங்க செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாரி நீங்க திட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல 8 எண்ணிக்கையில மிளகு. காலபைரவர் வழிபாட்டிலயும், வாராகியம்மன் வழிபாட்டிலயும் இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு. காரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் பைரவ கடாட்சம் இருக்கும். அதுக்கு இந்த மிளகும் விதிவிலக்கு இல்ல. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்ல சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் வந்து இந்த மிளகு. அத மகத்துவம் நிறைந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாவும் நீங்க மாத்திக்கலாம். 8 மிளகு எதுக்கு எடுத்திருக்கிறோம்னா, காலபைரவருக்கு உகந்த எண் வந்து 8. திதிகள்ல 8வது திதி. அஷ்டனா 8. 8வது திதியாக வரக்கூடியதும் இந்த அஷ்டமி தான். காலபைரவர் 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால 8 எண்ணிக்கையில மிளகு. ஒரு சிறிய கிண்ணத்திலேயோ துவரம்பருப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு நாணயத்தை வச்சுட்டு கூடவே 8 மிளகையும் அந்த நாணயத்து மேல வச்சதுக்கு பிறகு பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணணும். இந்த இடத்துல துவரம்பருப்பு வச்சிருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேய்பிரை அஷ்டமி திதி நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் வந்து துவரம்பருப்பு தான். கடன் பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கு. திருமண வரன் கைகூடி வராம திருமண தடை ஏற்படுது. குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படுது. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த நாள்ல முருகப்பெருமானை வணங்கிட்டு கூடவே செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த துவரம்பருப்பை வைக்கும்போது உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும். ரொம்ப நாட்களாவே வாடகை வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அது கூட சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம். கூடவே பைரவ கடாட்சம் இருக்கக்கூடிய அந்த 8 மிளகையும் அந்த சில்லறை நாணயத்து மேல வைக்கும்போது பைரவர் உங்க வீட்டுக்குள்ள அந்த 8 மிளகு மூலயமா காவல் தெய்வமா வந்து அமர்ந்துடுவார். இந்த பரிகாரத்தை கோவில்ல பண்றீங்கன்னா கோவில்ல இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அப்படியே ரெடி பண்ணி பைரவர் பாதத்துல வச்சு எடுத்துட்டு அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல கோவிலுக்கு போகல வீட்ல பண்ண போறனாலும் வீட்லயே தயார் செய்து பூஜையில வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையில இரவு 8ல இருந்து 9 வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்கு. அந்த நேரத்துல ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அந்த மிளகு, துவரம்பருப்பு, சில்லறை நாணயம் இது எல்லாத்தையும் சிவப்பு நிற மூட்டையா கட்டி உங்க வீட்டோட நிலைவாசல கட்டி தொங்க விடணும். இத செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணும்போது செவ்வாய் பகவானோட அருளும் தேய்பிரை அஷ்டமிக்குரிய பைரவரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். உங்க வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் வந்து நிலைவாசல்ல காவல் தெய்வமா நிப்பாங்க. அது மூலியமா கேட்ட வரன் அப்படியே கிடைக்கும். கடன் தீரும், பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு சில மாதங்கள் தான் நமக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமையில அஷ்டமி வரும்போது அதை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா கடன் பிரச்சனையில ஆரம்பிச்சு உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அஷ்டமியா இது மாறிடும். நம்பிக்கையோட பண்ணுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அஷ்டமி அன்னைக்கு அந்த மூட்டையை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் தயார் செஞ்சு வச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.